ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டெண்டர் கோகோனட் அல்வா, அதாவது இளநீர் அல்வா. இளநீரில் உள்ள இளம் தேங்காயும் எடுத்து தண்ணியும் சேர்த்து செய்திருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். நான் ஒரு பெரிய இளநீரில் உள்ள தேங்காயை எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப்பு இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இந்த ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சீனி, அதாவது சுகர். ஏலக்காய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு பிஞ்சு உப்பு. இதை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இளந்தேங்காயை. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு வந்துடணும். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் 6 டேபிள் ஸ்பூன் இளநீரும் இல்லைன்னா தண்ணியோ, உங்கள்கிட்ட எது இருக்கோ அது. நான் இளநியும் தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு வரும், மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்பு வரும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு. அது கரைச்சி ஒரு கரையில் இருக்கட்டு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடுங்க. நெய் விட்டு நம்ம அரைச்சி வச்ச இளநீர் தேங்காய் இருக்குல்ல, அந்த விழுதை போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த நெய் எல்லாம் உள்ளே இழுத்துரும். நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்ல நெய்யெல்லாம் இழுத்து விட்ட உடனே நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் பாருங்கள், அதை முதல்ல நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம விடுறதுக்கு முந்தி நல்லா கலந்து விட்டுட்டு விடுங்க. அப்படின்னா தான் உள்ள அடியில் தங்காமல் இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க, கைவிடாமல் கிளறி விட்டுருங்க. பாருங்கள், சீக்கிரமாக இறுகிறோம். இப்போ இளநீர் தேங்காயும் இந்த கார்ன்ஃப்ளவரும் ஒன்று போல் சேர்ந்து வரட்டு. நல்லா கெட்டியாக வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம இதில் சீனி சேர்த்துடலாம், அதாவது சுகர். பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது இனிப்பு அளவாக இருக்கும். உங்களுக்கு அதிகம் வேணும்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கரைஞ்சி கொஞ்சம் இறுகி வரணும். இப்போ நான் கொஞ்சமாக கலர் பொடி தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன், எல்லோ கலர். உங்களுக்கு விருப்பமானா போடலாம், இல்லை வேண்டாம். இது கலர் போட்டால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா கெட்டியாக வந்துட்டு, இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுக்கணும் இதுக்கு. பாருங்கள், அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நீங்கள் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம், காஞ்ச திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம், பாதாம் பருப்பு, உங்கள் விருப்பம்தான். இதில் நான் எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், இப்போ நான் பொடியை கட் பண்ணி வச்ச இளந்தேங்காயை போடுவேன், இளநீர் தேங்காயை போடுவேன். 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் அதிகமாக போடணும். நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. இந்த நெய்யை முதல்ல உள்ளே இழுத்துரும், அதுக்கு முறை வெளியே விடும். நம்ம இது ஒரு இளநீர் தேங்காயில் தான் நம்ம செய்திருக்கோம். அதுலேயும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தான். பாருங்கள், எல்லாம் சுருண்டு வருது. இப்போ இறக்கி நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரொம்ப அதிகமாக சுருண்டு வரணும்னு தேவையில்லை. பாருங்கள், இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், சூடாட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியும் சாப்பிட்றலாம், நம்ம ஆற வச்சும் சாப்பிட்றலாம். பாருங்கள், இப்போ நான் ஆற வச்சுட்டேன். ஒரு 2 மணிக்கூரில் நல்லா ஆறிடும். பாருங்கள், நல்லா ஆறிட்டு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குழந்தைகள் இப்படி நம்ம கட் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இப்படி ஸ்பூனை வச்சும் எடுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணாடி ஆட்டு. பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, இனிப்பு கரெக்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.